நிறைய செய்தியில பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு அரசு வந்து இதே தமிழ்நாட்டுக்குள்ள மோகன் பாகவத் மாதிரி RSS தலைவர்கள் வந்தா இவ்வளவு கட்டுப்பாடு போடுவீங்களா? எனக்கு மட்டும் கட்டுப்பாடு போடுறீங்க, பாஜகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மறைமுக சார் விஜய்க்கு சார் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க சார். நாங்க இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம், கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்க போறோம். நீங்க எல்லாம் நல்லா பாத்துருங்க. நாங்க செய்யற எந்த ஆர்ப்பாட்டத்துக்காவது போலீஸ் அனுமதி கொடுக்குதா? நாங்க மீறி போராட்டம் பண்றோம், எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இரவு 9 மணி 10 மணிக்கு விடுறாங்க, பெண்களை கூட 9 மணிக்கு தான் விடுறாங்க. எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி திருமாவளவனுடைய அவருடைய இயக்கம் கூட திமுக கடிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. இது என்ன எமர்ஜென்சி பீரியடா? போராட்டம் பண்ண அனுமதி கொடுக்க மாட்டேன்னு கம்யூனிஸ்ட் அறிக்கை விட்டாங்களா இல்லையா? என்னமோ இவருக்கு மட்டும் எல்லாம் தடுப்பு இருக்கிற, தடுப்பை தாண்டி தானங்க போகணும். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினசரி ஒரு நாளைக்கு 3 தொகுதியில பார்த்து போறாரு. 3 தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நிக்கிறாங்க. இவர் வாரத்துல ஒரு நாள் போறாரு. என்ன அர்த்தம்? தம்பிகளா, எல்லா ஊர்ல இருந்து சனிக்கிழமை பெரம்பலூர் வந்துருங்க, அடுத்த சனிக்கிழமை தூத்துக்குடி வந்துருங்க, அடுத்த சனிக்கிழமை நாகப்பட்டினம் வந்துருங்கன்னா அந்த உள்ளூர் ஆள்களை மட்டும் நம்பாம தமிழ்நாடு பூரா கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு தான் விஜய் இப்படி வார வாரம் பிளான் பண்ணிருக்காரு. இது சினிமா ஷூட்டிங் மாதிரி திட்டமிட்ட ஒரு செயல். பரவாயில்ல, அவரு தடுக்கதான் செய்வாங்க. இது ஐயா மோகன் பாகவத் ஒரு பெரிய தேசிய தலைவரை இதுல போய் கம்பைன் பண்ணி பேசுவது மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கது. அவர் அரசியல்வாதியா? அவர் தமிழ்நாட்டுக்கு தினசரி வந்துட்டு இருக்காரா? ஏன் இப்படி முடிச்சு போட்டு திமுக எங்களுடைய பிரதான எதிரிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். இந்த ஆட்சியை மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய முதல் கடமைன்னு எங்க தலைவர் நயனானந்தன் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரையும் முடிச்சு போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன டிராமா, என்ன வேடிக்கை? அவர் பேசுறதை நான் கண்டிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.